வணக்கம் மாணவர்களே. பழமொழிகளில் அடுத்து யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்ற பழமொழியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்றது நம்ம பேச்சு வழக்கு இருக்கக்கூடிய பழமொழி. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இது உண்மையான பொருள் அப்படின்னு என்னன்னா, யானை குறுன்றது யானை கிடையாது, ஆணை. ஆணை அப்படின்னா ஆ கூட்டல் நெய். ஆ என்பது பசு, பசுவினுடைய நெய் அப்படின்றத இதனுடைய அர்த்தம். அதாவது யானை கிடையாது, ஆணை. இதனுடைய அர்த்தம் என்னன்னா பசுவினுடைய நெய். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூனை கிடையாது, பூனை என்பது கிடையாது, பூ நெய் அப்படின்றது பொருள். பூ கூட்டல் நெய், அதாவது பூவில் ஊறும் தேன் அப்படின்றது தான் அர்த்தம். சரியா? இங்கே நெய் அப்படின்றது அர்த்தம், இங்கே தேன் அப்படின்றது அர்த்தம். இப்போ இளமையில் நம்ம என்ன செய்வோம்னா, பசு நெய்யை அதிகமாக நம்ம சேர்த்துக்கிடுவோம். சிறு வயதில் பசு நெய்யை அதிகமாக சேர்த்துக்கிடுவோம். முதுமையில் என்ன செய்வாங்கன்னா, மருந்தோடு தேனை கலந்து கொடுப்பாங்க. அதுதான் இதனுடைய பொருள். இது எப்படி நம்ம சொல்லணும்னு சொன்னால், இளமையில் ஆணை, முதுமையில் பூ நெய். இளமையில் ஆ நெய், முதுமையில் பூ நெய் அப்படின்றது தான் இதனுடைய உண்மையான பொருள் விளக்கம். அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் இல்லை, இதுதான் கரெக்டு.